என்னையவாது விட்டு வைங்க இந்த நாட்டுக்கு. நான் ஒருத்தர் நடுவால் நின்று கத்துறனாலையாவது பயந்துக்கிட்டு பேனாசாலை நிக்குது, பரந்தூர் விமான நிலையம் நிக்குது, 8 வழிச்சாலை நிக்குது, என்னையவாது டங்ஷன் தொழிற்சாலை நிறுத்தப்படுது அப்படின்னா என்னையவாது விட்டுருங்க, என்னையவாது விட்டுருங்க. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் Seaman 1996 to 2026, a grand tribute to Seaman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexco Holidays. பதவிதாரன் சீட்டு தரலாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமா போயிட மாட்டாங்களா? நான் ஒருத்தனாவது இப்படி இருந்துட்டு போறேனே. இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதி அல்ல. இந்த கட்டடத்தை தகர்த்து புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். இதை தகர்த்துட்டு தூய சமூகம். எப்படிப்பட்ட சமூகம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோங்கிற ஆட்சி மாற்றங்கிறாங்க. ஐயா சொல்றாங்க, இவங்க சொல்ற எல்லாருமே திமுகவை ஆட்சியை மாத்திரும். யாரை உட்கார வைக்கிறது? ஈவேராவை எப்படா அடிக்கிறதுன்னு பார்த்து படுத்துன்னு இருக்கும்போது என்னை கேட்டாங்க, எப்படி திடீர்னு ஒன்று எதை வச்சு தகர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதை வச்சு படபடன்னு புத்தகம் பறக்குது. பார்த்தா பாரதி தான் உன் பாட்டனை எடுத்து ஆடுறான்னு சொன்னிச்சு, அடிச்சிட்டேன். சார், உங்கள் பார்வையில் சீமான் அண்ணனை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வாய்ப்பை முதல்ல தந்த பிஹைண்ட் வுட்ஸ் நிறுவனத்துக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் திரைத்துறையில் பல வருஷங்கள், அண்ணன் 30 வருஷத்துக்கு மேலே கோல் வச்சுருக்கிறாரு, அதை பற்றி பேசணுன்னாங்க. நான் படித்தது விஷுவல் கம்யூனிகேஷன், ஆனால் அதுக்கப்புறம் தொடர்பு விட்டு போச்சு. இப்போ அரசியல் அது மாதிரி போயிட்டுருக்கு. நான் என்ன பேசுகிறது அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதை பேசுங்க, யதார்த்தத்தை பேசுங்க, அரசியலை பேசுங்கன்னாங்க. சரி வருவோன்ட்டு வந்தேன். இப்போ வந்த இடத்துல பார்த்தா மண்டியிடாத மானத்துக்கு சொந்தக்காரர் எதிரில் உட்காந்துருக்கிறாரு. தமிழன் அப்படின்னாலுமே வீரம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, வீரம் இருக்குது, அண்ணன் கூட கொஞ்சம் அண்ணனுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கோ இல்லை அரசியல் சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் அக்கறை இருக்குது. அண்ணன் சார் சொன்ன மாதிரி ரமேஷ் சார் ஒரு விஷயம் சொன்னார். அது களத்தில் இன்றைக்கி வைப்பு பண்ணுறாங்கோ, உழைக்க மாட்டேன்றாங்கோ, வெளியில் வரமாட்டேன்றாங்க. அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியுமோ அதுதான் அரசியல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட்டணி வைக்காத ஒருத்தரை வச்சே கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, முதல்வர் தராங்க, துணை முதல்வர் தராங்கன்னா பேசியிருக்காங்க. ஆனால் ஒருவேளை இவர் போயிருந்தாருன்னா ஆட்சி மாற்றம் உறுதி. இவருக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வேணான்றாரு. ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இருக்குன்றாரு. ஐயா எஸ்ஜே சூர்யா இருந்தாருன்னா இதை விளக்கமாக சொல்லுவார். யாருக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை, இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி. இப்போது சமகால அரசியல் எப்படின்னு போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் அந்நியாருக்கு சீட்டு கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சீட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஊழலில் கொஞ்சம் பங்கு கொடுக்குறாங்க, சொத்து பத்தெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் பிரச்சனை ஆகி போச்சுன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க, சொந்த குடும்பத்துக்கே கடன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் என்னடான்னா உண்டியை குளிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்ந்து பயணம் பண்ணுவார்னு பார்த்தா அங்கேயும் முரணு. இப்போ அண்ணன் ஒரு முன்னேற்ற பாதையும் இருக்குது, முரணும் இருக்குது. என் போன்ற பத்திரிகையாளரோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இடும்பவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன், ஹிம்லர் போன்றவர்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசினா அது நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு காட்சி, ஒரு தாய் புலி போகும்போது கூட ஒரு 4 குட்டி புலி போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு சட்டமன்றத்துக்கு அந்த ஒரு வாய்ப்பை இவர் அடம் பிடிச்சிக்கிட்டு அவரும் எடுத்துக்க மாட்டேன்றாரு, மற்றவங்களுக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு. அதனால் அண்ணா அடிக்கடி சொல்வார், பால்லேருந்து வெண்ணெய் வரும், தயிர் வரும், பாலாடை கட்டியாக்கி அதை வியாபாரம் பண்ணுவேன்னு. பாலே கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் மோராக மாறுது. அது மாறுறதுனால ஒன்றும் அதனோட தரம் மாறுறதில்ல, தன்மை மாறுறதில்ல. நீங்கள் ஒருவேளை கூட்டணின்னு சார் சொன்ன மாதிரி ஒரு தேர்தலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தேர்தல் கூட்டணி அதோடு போச்சு, அதுக்கப்புறம் யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்க போகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு வேளை பண்ணிங்கன்னா, இன்றைக்கி அந்த பேம்பு கதை சொன்னீங்க, அந்த மரம் வளர்கிற கதை, அது இன்னும் வேகமாக வளரும், செயற்கையாக வளரும். அண்ணன் சொல்கிற மாதிரி தான், எங்களை விட்டால் உங்களுக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் அண்ணன்கிட்ட மேபி ஒரு சில கேள்விகளும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். மேபி அவர் விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க? இதுவரையிலும் தமிழகத்தை எவ்வளோ வேறு சுற்றி வந்திருப்பீங்க? கூட்டம் இருக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது, ஆனால் போய் பார்க்கணுன்ற அந்த கடமை அது எங்கேருந்து வருது? இது முதல் கேள்வி. கோடிகளை செலவு பண்ணுறாங்க, உங்கள் ஆட்கள் தெருக்கோடியில் சும்மா நின்றுட்டுருக்காங்க, அந்த அரசியல் எப்படி பிரிட்ஜ் பண்ண போகிறீங்க? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது இப்போ புதுசாக வரவங்க கிட்ட இந்த ஒரு சில கருத்து ரீதியாக அரசியல்லாம் சொல்கிறீங்க. அது கருத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் யதார்த்தமான விஷயங்கள் நாம் தமிழர் கட்சி
இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணணுன்றது ஒரு பரிந்துரை. மற்றபடி வந்து அவரோட நான் நிறைய நேரத்தில் வந்து தமிழ் சொல்லாடல்கள் திருத்திக்கிறது, நான் வட சென்னை மத்திய சென்னை அந்த பகுதியை சார்ந்தவன், வார்த்தையில் வந்து கொஞ்சம் கலப்படம் வரும், தமிழ் வராது. எனக்கு ஆங்கிலம் ரொம்ப பிடிக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அறிஞர் அண்ணாவை நம்பி அண்ணா வழியில் நான் வந்து பயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த திருத்தங்கள் அந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் வாதியார் மாதிரி தான். எனக்கு நிறைய நேரத்தில் அவர் படத்தை பேசுகிறதெல்லாம் பார்த்து வார்த்தைகள்லாம் கற்றுக்கிறது உண்டு. நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒரு கடைசியாக ஒரே ஒரு கோரிக்கைகள், மாணவர்கள் நிறைய புஸ்தகங்கள் படிக்க மாட்டேன்றாங்க, வாசிக்க மாட்டேன்றாங்க. அவங்க சாங்கு டிக்டாக்கு வைப்புன்னு வேறு மாதிரி போகிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி அவங்கள கொண்டு போகணும். இது அரசியல் இல்லை, தமிழ் கலாச்சாரத்துக்கு வேண்டி இது ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன். கண்டிப்பாக நடக்கும் அண்ணன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். பிகாஸ் மக்களோட மனசை வென்ற ஒரு சிங்கம் தான் நம்மளோட தமிழன் சீமான் அவர்கள். மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுக்கலாம் அண்ணனுக்கு. 2 பேருக்கும் பொதுவாக என் தம்பிக்கு ஐயாவுக்கு ஒரு பதில். அன்னை கூட்டணி போயிட்டானு. என் தம்பி கார்த்தி நல்லா பேசுகிறான், ஹிம்லர் நல்லா பேசுகிறாரு, என் தங்கச்சி கார்த்திகா நல்லா பேசுது, என் பிள்ளைகளெல்லாம் நல்லா பேசுகிறாங்க. இப்போ எனக்கிட்ட நான் வளர்த்த என் பிள்ளைய கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி என்ன பேசுகிறாங்க? நல்லா தான் பேசுகிறாங்க. நீங்கள் வளர்த்து விட்டீங்க. எனக்கிட்ட பேசுவாங்க, பேசவர் கருத்து என்ன சத்தியம் இருக்குது, கருத்து இருக்குது, தனித்துவம் இருக்குது, தத்துவம் இருக்குது, பேச முடியுது. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போது நான் இங்கே வந்துட்டேன், உங்கள் கூட வந்துட்டேன், சாராய கடையை மூடுவேன்னு நான் சொன்னேன். நீங்கள் மூடுவீங்களா? மலைங்கிறது மலை இல்லை, கற்குவியல் அல்ல, பூமி தாயின் மார்பு, அதை அறுக்கக்கூடாது, பால் ஊட்டிய தாயின் மாறு அறுத்த ரத்தம் குடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை எம்சாண்டு குவாரின்னு விற்பிய. உங்கள் பக்கத்தில் போய் நான் நின்று இந்த மலையை வெட்டாதீங்கன்னா என்னையை வெட்டுவீங்களா, நீங்கள் மலையை வெட்டாமல் நிறுத்துவீங்களா? நான் எதை பேசலாம், எந்த அரசியலை பேசலாம்? நீங்கள் என்னங்க ஊழல் லஞ்சம் ஆத்து மணல் அள்ளி விற்கிறிய, அதை விற்கிறிய, இப்படிலாம் வளத்தை கொள்ளை கொண்டு போறிய, எதை வேணாலும் சரி பண்ணிடலாம். அந்த மலையை மணல் அந்த வளக்கொள்ளையை எப்படிங்க சரி பண்ணுறது? நம்மளால் உருவாக்க முடியாத ஒன்றை எப்படிங்க அவங்க அழிக்கிற உரிமை கொடுத்து நான் பேசுனா யார் பக்கத்தில் நின்று நான் பேசுகிறது? ஊழல் லஞ்சம் சரி, நான் போகிறேன், இப்போ உங்கள் கூட வந்துட்டேன், நீங்கள் அதிமுக ஓட்டுக்கு காசு குடிப்பெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க பல வருஷமாக. நான் என் தம்பிகிட்ட கேட்குறேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குற இடத்தில் ஊழல் லஞ்சத்திற்கான விதை உண்டப்படுதா இல்லையா? சரிண்ணே இருங்க. இப்போ நான் தம்பிக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. திமுக கொடுக்குறாங்க, அண்ணா திமுக கொடுக்குறாங்க. அது ஏன்னா இது வந்து நான் புதுசாக சொல்ல, தேர்தல் ஆணையமே ஒத்துக்கின ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் ஏன் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில் வருதுன்னா இவ்வளோ பேசுகிற அண்ணன் சீமானால் ஆட்சியை கவுக்க முடியாதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆட்சியை கவுக்கன வரல, அதாவது ஆட்சியை அமைக்கிறது தொலைநோக்கு பார்வை. உங்களால் ஒரு ஆட்சி இருந்தால் அது நல்லாட்சி இருக்காதா? அது ஐயாங்க சொல்கிறது, உள்ளே போய் பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காதுங்கிறது என்னுடைய கொள்கை முடிவு. உறுதியாக நான் சொல்கிறது, ஆட்சி மாற்றங்கிறாங்க ஐயா சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற எல்லாருமே திமுகவை ஆட்சியை மாற்றிடணும், இந்த தீமையை மாற்றிடணும். யாரை உட்கார வைக்கிறது? திருப்ப தீமைக்கு மாற்று தீமைங்கிறீங்க. நெருப்பை வச்சு அணைக்க முடியாது, தண்ணி வச்சு தான் அணைக்க முடியும். அது தண்ணி யார்? பேயை விவாகரத்து பண்ணிவிட்டு பிசாசை திருமணம் பண்ணுவது, பிசாசை விவாகரத்து பண்ணிவிட்டு பேயை பண்ணக்கூடாது. பேயை விவாகரத்து பண்ணால் ஒரு தேவதையை திருமணம் பண்ணணும். அந்த தேவதை யார்? இங்கே பிரச்சனை அதுதான். நீங்கள் ஒரு சின்ன விலை கூட கொடுக்க தயாராக இல்லை, உடனே வரணுன்றீங்க. இந்த ஆட்சியை மாற்றிடுவோம். நான் வந்தது என்னுடைய நோக்கத்துக்கு கேளுங்க. ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்தவர்கள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள். உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், இந்த கட்டடத்துக்கு வெள்ளை அடிக்க வந்த சீர்திருத்தவாதி அல்ல, இந்த கட்டடத்தை தகர்த்துட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள். எப்படிப்பட்ட கட்டடம்? இதை நான் சொல்லலை, எனக்கு படிப்பிச்சவன் பகத்சிங். அவன் என்ன சொல்கிறான், புரட்சி என்றால் என்ன பகத்சிங்? அது ரத்தம் சிந்து வன்முறையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. புரட்சியில் தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. அப்போ எது புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பது தான் புரட்சிங்கிறான். இப்போ நான் என்ன செய்யலாம்? தெரியுது ஊழல் லஞ்சம் வெளிப்படையா, தெரியுது வளக்கொள்ள வெளிப்படையா, தெரியுது சாராயத்தால் 6 லட்சம் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறா, தெரியுது 2 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொள்கிறான், 60 வயசு அம்மாவை கற்பழிச்சு கொள்கிறான். வெளிப்படையாகவே அநீதி உங்களுக்கு தெரியுது, என்ன பண்ணிட முடிஞ்சு? அப்போ தகர்க்கணும்னு நினைக்கிறேன். இதை தகர்த்துட்டு தூய சமூகம். எப்படிப்பட்ட சமூகம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, கொடுமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வளக்கொள்ளை, இது ஏதுமில்லாத ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்,
கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஒரு நாடுனா என்ன? அவனுடைய மொழி, அவனுடைய கலை, அவனுடைய இலக்கியம், அவன் பண்பாடு, அவன் தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுடைய வழிபாடு, அவனுடைய அரசியல், பெண்ணிய பெண்களுக்கான பாதுகாப்பு, உரிய உரிமை, பொருளாதார மேம்பாடு, தொழில் வளர்ச்சி, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது. இதுக்கு ஒரு அரசியல். நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். இவ்வளோதானே? இவ்வளோதானே? இதில் நீ அண்ணா இதில் போய் நான் எதை செய்யலாம் சொல்லுங்கள். என் தம்பியே, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை. எனக்கு பல உனக்கு தெரியும், கோடிக்கணக்காக பேசி பதவிதாரன் சீட்டு தரேன்லாம் சொன்னதெல்லாம் உண்மை தான். நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமாக போயிட மாட்டாங்களா? நான் ஒருத்தனாவது இப்படி இருந்துட்டு போகிறேனே. எனக்கு ஏன் சமரசம் வரலைன்னா, என்னை வளர்த்தவன் 22 நாடுகள் சேர்ந்து போர் தொடுக்கும்போது வெறும் 20,000 பேரை வச்சு போராடி நின்னவன். அதனால் கூட்டமல்ல அரசியல், கொள்கை தான் அரசியல். இது கூட்டணி வச்சிருக்கு. நாங்கள் 500 பேர் சேர்ந்து ஒரு தவறை சரின்னு சொன்னால் அந்த தவறு சரியாயிருமா? நீங்கள் சொல்லுங்கள், மனச்சான்றோட சொல்லுங்கள். உலகம் பூரா மாறுதலை ஏற்படுத்தியவன், புரட்சியை ஏற்படுத்தியவன், தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான்ங்கிறான். நான் தினம் படிப்பேன். படுக்கிற இடம் கொஞ்சமாக தான் இருக்கும், சுற்றி புத்தகமாக இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஈவேராவை எப்படா அடிக்கிறதுன்னு பார்த்து படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னை கேட்டாங்க, எப்படி இது திடீர்னு ஒன்றுது, எதை வச்சு தகர்க்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எதை வச்சு தகர்க்கணும்? படபடன்னு புத்தகம் பறக்குது. பார்த்தா பாரதி இந்த உன் பாட்டனை எடுத்து ஆடுறான்னு சொல்லிச்சா அடிச்சிட்டேன். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்கள் சாக்ரட்டிஸ் சொல்கிறான், ஒரு மனிதனின் அறிவை சோதிக்கிறதுக்கு நீ எழுப்புகிற கேள்விக்கு அவன் சொல்கிற பதிலை வச்சு கணக்கிடக்கூடாது. நீ ஒரு கேள்வி எழுப்பினா அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வியவே அவன் பதிலாக தந்தான்னு வச்சுக்க, அதுலேருந்தான் அவன் அறிவை கணக்கிட முடியும்னு. அதுக்கு தான் தர்க்க அறிவுன்னு பேர், அதுதான் வாத திறன்னு பேர். இப்போ நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஆட்சி முறையை அருவருக்கிறேன், இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னையாவது விட்டு வைங்க இந்த நாட்டுக்கு. நான் ஒருத்தர் நடுவால் நின்று கத்துறனாலையாவது பயந்துக்கிட்டு பேனா சாலை நிற்கிது, பரந்தூர் விமான நிலையம் நிற்கிது, 8 வழிச்சாலை நிற்கிது, என்னையாவது டங்ஷன் தொழிற்சாலை நிறுத்தப்படுது அப்படின்னா என்னையாவது விட்டுருங்க. எனக்கு போடாமல் போங்க. ஆனால் என் மனச்சான்று உறுத்தாமல் என்னை வாழ விடுங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தேர்தல் வெற்றி அல்ல வெற்றி. நான் கொண்ட கொள்கையில் சமரசம் இல்லாமல் உறுதியாக நிற்கிறேன்ல, அதுதான் வெற்றி. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்லுவேன். நான் இல்லை என் பிள்ளை வெல்றான், இல்லை என் பேரை வெல்றான். ஆனால் தத்துவம், மார்க்ஸ் உலகத்தில் ஆகச்சிறந்த கோட்பாட்டை வச்சான். அவனா நாட்டை ஆண்டான் சொல்லுங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவளும் மக்களுக்கு இறைன்று வைக்கப்படும் உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராத இயல்பு நாடு எல்லாம் எழுதி வச்சான். என் பாட்டை வெல்லுவேன். அவனை ஆண்டான். இப்படி ஆளணும்னு சொல்லி வச்சுட்டு போனான். அது மாதிரி ஆளணும்னு அவன் பேரன் துடிக்கிறேன். இவ்வளவுதானே. மீண்டும் ஒரு முறை நமது சீமான் அண்ணன் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துலாம். அண்ட் தேங்க்யூ துக்ளக் ரமேஷ் சார் மற்றும் கோட்டீஸ்வரன் சார் அவர்களுக்கும் நன்றி. பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Hair and Skin Clinic எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College Best Aviation College in South India presents Behind Uts வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026 a grand tribute to Seeman's artistic journey supported by We Care Hair and Skin Clinic powered by Lexco Holidays.